இல்லைப்பா, இவர் நண்பர் வினோத்துப்பா. ஆமாம், மித்த கதை மாதிரி கிடையாது. இவரோட சொந்த தங்கச்சி. எந்த அண்ணனாவது தங்கச்சியை காதலை சேர்த்து வைப்பானா? என் நண்பன் சேர்த்து வைக்கிறான். என்னை நம்பி வந்திருக்கான். எனக்கு இனி உங்களை தவிர யார் இருக்கா? நான் சேர்ந்து தான் சேர்த்து வைக்கணும். லாஸ்ட் டைம் நடந்த பிரச்சனையில் தான் நம்ம எல்லாம் பேசி தானே முடிவெடுத்தோம். இப்போ அண்ணனுவ, நாளைக்கு சித்தப்பானுவ, பெரியப்பானுவ, இவர் தான் பொண்ணோட அப்பான்னு வருவ. ஆனால் பஞ்சாயத்துக்குள்ளே சந்திக்கிறது யாரா? நம்ம தானே. ஏண்டாடு பிரதர், சாரி பிரதர், நாங்கள் இந்த லவ் மேட்ரிக்கில் வரக்கூடாதுன்ட்டு தான் இருக்கோம். குடித்தோமா, கும்மி அடித்தோமா, முடிஞ்சிருச்சு. அது வேற ஒரு பிரச்சனையில் இருக்கோம் நாங்கள். ப்ளீஸ் பிரதர், கிளம்புங்க. கிளம்புங்கண்ணே, சரக்கு வேற இல்லை, அவன் கொலைகாண்டில் இருக்கும். கிளம்புங்க. சரிண்ணா. கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைப்பீங்க, எல்லோரும் சேர்ந்து தண்டிக்கலான்ட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். நீங்களாவது என்ஜாய் பண்ணிக்கோங்க. கூப்பிடு மாப்பிள்ள. பங்காளி பங்காளி வாங்க. பங்காளி வாங்க 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 வாங்கண்ணே. நல்ல உள்ளம். அம்மா, நாங்கள் ஜேடி தான் சாப்பிடணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, கணேஷ் என்கிட்ட சொல்லுவான் நீங்களாம் ஜேடி தான் குடிப்பீங்க அப்படின்ட்டு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் தேடி கண்டுபிடிச்சி ஜேடி வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம். சூப்பர் மாப்பிள்ள. பங்காளிக்கு மேலே சேர போடுப்பா. உட்கார வச்சு பேசுவோம். ஏய், 2 கிளாஸ் எடுத்துட்டு வா. அடிக்க மாட்டேன் சொல்லு. சரி, 1 கிளாஸ் எடுத்துட்டு வா. உட்காரு வினோத்து, நம்ம ஆரம்பிப்போம். ஓபன் பண்ணுப்பா. தங்கச்சி கல்யாணம். ஐயோ, மாப்பிள்ள சொன்னது பாட்டிலங்க. பொறுங்க, நீ ஓபன் பண்ணு பங்காளி. ஏய் விரு. வாசல்ல மறுபடியும் இழுக்குது அப்படியே. அவர் அண்ணன் முன்னாடியே அதை சொல்லியிருக்கலாம். என்ன தப்பு பண்ணிட்டாப்ல. சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே, எடுங்க பங்காளி. கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கிறோம். ஓகே பங்காளி, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அது தங்கச்சி ஒரு பையன் லவ் பண்ணுது. பையன் வீட்டில் கொஞ்சம் பெரிய இடம், கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதான் கணேஷ்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் எதாவது பார்த்து முடிச்சு விடுஞ்சதுக்கு பார்த்துக்கலான்னு சொன்னான். அதான் வந்தேன். நீங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். முடிச்சு வச்சுருவோம். என்னப்பா, ஒரே வாரம் தூக்குறோம், கல்யாணத்தை சிறப்பாக பண்ணுறோம். இல்லைங்க, பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் உடனே முடித்தா நல்லாயிருக்கும். உடனேனா நாளைக்கு முடிச்சுட்டுமா காலையில்? இல்லைங்க, இப்போ முடிக்கணும். சரக்கே எப்படி முடிக்க மாட்டோம். தங்கச்சி, உங்கள் தங்கச்சி சொன்னால் வந்துடும். மாப்பிள்ளை, நாங்கள் ஸ்கெட்செல்லாம் போட்டு போய் தூக்கிட்டு வேணுமா? எம்போட்டு வேலை இருக்கு தெரியுமா? இல்லைங்க, பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக காரில் இருக்காங்க. டேய் மாப்பிள்ள, சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அட பாவி, என்கிட்ட கூட சொல்லலையாடா. அப்போ இங்கே வச்சு பண்ணிடுவோமா? கோயில் மண்டபம்லாம் வேணாமா? இல்லை, இங்கேயே முடிச்சுக்கலாங்க. சரி, நீங்கள் போய் பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வாங்க. சரிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். டோன்ட் வரி, யூ கோ, வி வில் மேனேஜ் இட். என்ஜாய். அந்த பொண்ணு மாப்பிள்ளையை தூக்கிட்டு வந்தீங்களே, பூ மாலை தாலி? இல்லை, வர்ற வேகத்தில் மறந்துட்டேங்க. கல்யாணத்துக்கு தானே வந்தீங்க? ஆமாங்க. ஜேடியை வாங்கினீங்களே, தாலி வாங்க வேணாமா? போங்க, நாங்களே மேனேஜ் பண்ணுறோம். கிளம்புங்க. ஏய், போன கல்யாணத்துக்கு வாங்கின அந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் எங்கடா இருக்கு? ஏதாயா கிடந்துச்சு. ரோஹித்துக்கு போன போடு. ரோஹித், அர்ஜென்ட் மேரேஜ் லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல? ஆமாம், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடு. சீக்கிரம் வாடா. ரைட்டு, கட்டு பண்ணி வேலை ஆரம்பிப்போமா? ஆமாம் பங்கு, டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சு விடுவா. வந்து குடிப்போம் அப்பப்போ. என்னதான் இருந்தாலும் நம்ம கம்பெனி காஸ்டியூம் போட்டோ தானப்பா கரெக்டாக இருக்கு.
ஏய் ரோஹித், நான் எப்பயும் போல் மாலை தாலி சந்தனம் குங்குமம் எல்லாமே பக்காவாக வாங்கியாச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏய் எங்கடா பொண்ணுக்கு தலைக்கு ஒரு பூவா இல்லை? மறந்துட்டேண்ணே. ஏண்டா லிஸ்ட்டு இருக்குது, எத்தனை பண்ணி வச்சுருக்கோம், ஏன்டா அசிங்கப்படுத்துகிற? இல்லைண்ணே, இன்னும் 2 நாளில் என் ஆளுக்கு கல்யாணம். அந்த பாட்டத்தில் ஒன்றுமே ஓடலண்ணே. டேய் இது அர்ஜென்ட்டே முடிக்கிறோம், 2 நாள் டைம் இருக்குல்லடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். வா அண்ணன் உட்காந்துருக்கேன் இல்லை வா. அப்பா ரோஹித் அப்படியா என்ன அங்கே பேசிகிட்டு இருந்தேன்? இல்லை இன்னும் 2 நாளில் என் ஆளுக்கு கல்யாணம். எல்லாம் பார்த்தானே முடிச்சு வைக்கணும். பா சொன்ன 10 நிமிஷத்துலேயே அமர்க்கலை படிச்சிருக்கேன். எப்படி இருக்கு செட்டப்பு? அதானே யார் யாருக்கோ பண்ணுறீங்க, எனக்கு மட்டும் இழுத்தடிக்கிறீங்கண்ணே. உனக்கு 2 நாள் இருக்குல்ல, அமைக்கிறோம். முதல்ல கட்டிங்க போடு. என்னப்பா அடுத்த மேரேஜே பண்ணக்கூடாதுன்னா ஒருத்தவங்க கூட்டு வந்தான் பாருங்க. தண்ணி ஊற்றவா கலர் ஊற்றுவாடா? ஐயோ தண்ணி எதுவுமே வேணாம், அவனை ராவே கொடுத்து ஏன்ப்பா? ராவே அடிச்சு பழகிட்டேனே. சரி தம்பி ஆசைப்படுறான், இந்தா அமைச்சு விடு. நம்மளோட பெரிய குடியாரனா இருப்பான் போல தெரியுதே. என்னப்பா கண்ணெல்லாம் மூடி தியானத்தில் குடிக்கிறான்? அவனுக்கும் சட்டம் வேணும்னு ஆசைப்படுறான் போல. டேய் இது இங்கே 4 பேருக்கு தான். நான் கொஞ்சம் ஊற்றுனேன். இன்னுமா ஊற்றுனேன். என்னப்பா? வேண்டாம் போதும். ஏய் ஜேடி 2 நாளில் கல்யாணம். உண்மையானே கொடுத்தாருன்னா கொஞ்சம் ஊற்ற சொல்லுங்க. உரா தம்பி தானே சொன்னனே வாங்கிட்டு வந்தான்ல. உரா என்ஜாய்டா. மாதம் மட்டும்தான் மிஸ்ஸிங். அடுத்த கல்யாணத்துக்குலாம் பக்காவாக இருக்கும்ண்ணே. ஆகிடா ஏதோ மறந்துட்டேன். குடி அப்படிதான் டென்ஷன் இருக்க தான் செய்யும். உண்மையாவே லவ் பண்ணிட்டியாடா? என்ன போலியா லவ் பண்ணுவானுங்க? இந்த இதெல்லாம் அப்படிதான் போலியவே லவ் பண்ணுவான். அந்த பேக்கரி போலி இருக்குல்ல, ஆளை பார்த்தாலே தெரியுதுண்ணே. அப்படிதான். பொண்ணுண்ணே. ஆமாப்பா பொண்ணு பக்கத்துல பையன், அது அவங்க அண்ணன். இந்த பொண்ணுண்ணே. இருடா உன் பொண்ணு 2 நாள் கழிச்சு தாண்டா வரும். ஏய் நான் சொன்னேன்ல ராவா ஊத்திட்டு பாரு, இவ்வளோ அலப்பறை ஏய் அவனை தூக்கி ரூமுக்குள்ள போடுவான். மாலை கொடு. ஏய் ரோஹித் ஒரு 2 நாள் தூக்கிட்டு வாடா போடா. ஏய் அவனை தூக்கிட்டு போடா, அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்க. தூக்கிட்டு போடா. என்னப்பா கெட்டி மலத்தை போடு. அது மலை மாத்திட்டும்பா. அப்படியா? சரி ரைட்டு. மலை மாத்திங்க. கையவா தட்டுங்கப்பா. தாலி எடுத்து கொடுவாப்ல. பா நல்லபடியா வச்சு காப்பாற்றணுமாப்பா. காட்டுப்பா போடுப்பா. அவ்வளோதான். சூப்பர்ப்பா சூப்பர். நல்லா இருக்கு 2 பேரும். சூப்பர். அப்புறம்ப்பா ஓகேவா? ரொம்ப நன்றிங்க. முடிச்சாச்சுல? கணேசன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன். ஏம்மா தங்கச்சி அண்ணங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. நல்லபடியா இருங்க. கிளம்புங்க. 4 நாள் ஃபுல்லாக வச்சு நல்லா காப்பாற்றுப்பா. கிளம்புங்க. சந்தோஷம் வர்றாங்க. அண்ணன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லவா? கூடாது, நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவா. புரியுமா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். நாளைக்கு தான் அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் அழுவுற? உட்காரு. நாளைக்கு காலையில் வெள்ளம் அவனை கல்யாணம் பண்ணுவோம். ரோஹித் 10 நிமிஷம் சொன்னது கல்யாணத்தையும் முடிச்சு வச்சோம். நீங்க 2 நாள் டைம் இருக்கு. தூக்குறோம் செய்யணும்டா. ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அது நல்லபடியாக முடிச்சு வச்சிங்களா? என்னடா அன்னைங்களை இப்படி கேட்குற? நம்ம சேர்ந்தா யோ மலிங்காமட்ட என்னடா உன்னையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு, நீ சொல்லணும். என்னடா நல்லபடியா போற கல்யாணம் முடிச்சு வச்சோம்ல, அது மாதிரி உன்னைய முடிச்சு வைப்போம். ஏன் கவலைப்படுற?
எத்தனை நாள் இல்லையா கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க? 2 நாள் டைம் கேட்டிருக்கேல்ல, அதோட என்ன வேணும்? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே எல்லா ஆமா, ஆமா, ஆமா. அவதாயா என் ஆளு. என்னடா சொல்ற? என்ன பிரதர் கூப்பிட்டீங்க? என்னம்மா அவனும் உன்னை லவ் பண்ணா நீயும் பண்ணன்னு சொல்றான். ஆமாண்ணா. என்னம்மா சொல்ற? 2 பேரையும் தானே லவ் பண்ணேன். எம்மா 2 பேரை தான் லவ் பண்ணியா? அண்ணா என்னை பார்த்து உங்களுக்கு அப்படியா தெரியுது? 2 பேர் தான் அண்ணா. சரிதான். லைஃப்னு வரும்போது பெட்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்லண்ணா. அவரை விட இவர் பெட்டரா இருந்தாரு. அது மட்டும் இல்லை, என் அண்ணனுக்கும் அவர் தான் பெட்டரா தெரிஞ்சாரு. அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை ஒன்றால் இல்லைம்மா. எங்கள் பிரச்சனையே இப்போ அவனால தான். பட்டுமா ஏன்டி இப்படி பண்ண? பிரதர் பிரதர் ஒய் ஆர் யூ ஃபீல்லாம் பண்ணாதீங்க பிரதர். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்குறது முக்கியம் இல்லை ப்ரோ, அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்குங்கிறது தான் முக்கியம். அந்த பொண்ணோட பெட்டர் சாய்ஸ் நான் தான் இருக்கேன். இதை விட முக்கியம் அவங்க அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பண்ணி வச்சிங்க ப்ரோ. ஸோ ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பேசினா விடிஞ்சிரும். நீ மாமா போவோம், நமக்கு நிறைய வேலை இருக்குது. போட்டோம் போட்டோம் போய் ஆக வேண்டியதை பாருங்க. போங்க போங்க. பட்டு 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 2 நாளுக்கு முடா சட்டு புட்டுன்னு உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகேதாயா. குட். ஆனால் உண்மையா அவனுக்கு கல்யாணம் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லையா. அவள் கல்யாணத்துக்கு மாலையும் தாலையும் என்னையே வாங்கிட்டு வர சொன்னீங்க பார்த்தியா, ரொம்ப பிரமாதையா. இதுக்கு தான் அவங்களுக்கு